இருக்கும். இந்த வேலையை என்னை விட்டால் வேறு யாராலும் செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளை பெருமையாக என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஆனால் ஒன்று சொல்லணும், என்ன சொல்லணும்னு சொன்னால், அப்பிரோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்யணும். நம்முடைய வீட்டில் உள்ள வேலையாக இருந்தாலும் சரி, ஐக்கியத்தில் உள்ள வேலையாக இருந்தாலும் சரி, ஊழிய வேலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணி செய்ய இடத்துல உள்ள வேலைகளாக இருந்தாலும், யார் என்ன வேலையை சொன்னாலும் மனப்பூர்வமாக என்ன செய்யணும், செய்துட்டு நான் ஒருத்தனாக அவ்வளோத்தையும் செய்துட்டேன்னு சொல்லி அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுபடி என்ன சொல்லணும்னு கேட்டால், அப்பிரோஜனமான ஊழியக்காரர் நாங்கள் வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் என்ன செஞ்சிடும், வர்த்திக்க பண்ணிடும். விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமாக போயிடும். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுடைய திவ்ய சுபாவம் என்னன்னு சொன்னால், நம்ம வேலையை செய்யணும், எப்படி செய்யணும், வேலையை செய்து முடித்த பிறகு என்ன செய்யணும், என்ன சொல்லணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. வேலை எப்படி செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும்.